ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ். இது புக்ஸ் வித் சிவா அப்படின்னு ஒரு சேனல். இந்த சேனல் வந்து நம்ம புக் அண்ட் புக் ரிலேட்டட் டாபிக்ஸ பேச போறோம். மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அஃபிஷியல் சேனல்னு ஒண்ணுலாம் வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் நம்ம அந்த வீடியோ போடுவோம். ஸோ இந்த சேனல்லயும் நான் நெறையா இதுக்கு முன்னாடி ஒரு 2, 3 புக் ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க அந்த புக் ரிவ்யூவ பார்த்துரலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன புக் ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னா, இது எனக்கு இது இது வந்து புக் ரிவ்யூன்னு சொல்றதோட, அ நான் புக் படிக்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் ஆர் எப்படி கத்துக்கிட்டேன்றத நான் சொல்லலாம்னு இருக்கேன். இது வந்து குரோத். வாக்லாவ் ஸ்மில்ன்னு ஒருத்தரு, ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டூ மெகா சிட்டீஸ். இந்த புக் வந்து தேர் இஸ் நோ ஆத்தர் ஹூஸ் புக்ஸ் ஐ ஹேவ் லுக் ஃபார்வர்ட் டூ மோர் தேன் வாக்லாவ் ஸ்மில், பில் கேட்ஸ். ஆ இந்த புக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சது? ஆர் எனக்கு எப்படி புடிச்சதுன்றத தான் நான் பேசப் போறேன். ஏன்னா, இந்த புக்கு அ இப்பதான் வந்திருக்கு. நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன படிச்சேன்றதையும் சொல்றேன். ஸோ யூசுவலி இந்த புக் படிக்கிறது வந்து அ யாராவது ஒரு நல்ல புக் சஜஷன் சொன்னா நம்மளுக்கு அது கரெக்ட்டா இருக்கும். ஆ அதனால தான் நான் இந்த சேனலும் ஆரம்பிச்சேன். ஸோ நான் என்ன புக் படிக்கிறேன்றத உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு. ஏன்னா, நான் யூசுவலா இந்த பில் கேட்ஸ் வந்து புக்குக்குன்னு ஒரு ரிவ்யூ போடுவாரு. அ அவரு உலகத்திலேயே பணக்காரனா இருந்தாலும், நான் இந்த புக் படிச்சேன். எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அ அந்த புக் வந்து எனக்கு இதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. சம்திங் அவரு வந்து பேசிக்கா இந்த புக்கு படிக்கிறதுல அவரு நெறைய இந்த இது பண்ணாரு. ஸோ நான் யுபிஎஸ்சி படிக்கும்போது அவர ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அப்ப அவரு வந்து ஏதாவது ஒரு புக் நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா, உடனே அந்த புக்க நான் எடுத்து வாங்கி படிக்க ட்ரை பண்ணுவேன். இனிஷியலி எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் ஆனா போக போக இன்ட்ரஸ்டிங் ஆயிடுச்சு. ஆ நான் அந்த பில்கேட்ஸ் அவரு குடுத்த லிஸ்ட்ல எவ்வளோ முடியுமோ அந்த புக்க எடுத்து படிக்க ட்ரை பண்ணுவேன். அ ஏன் அப்டின்னா, அந்த புக்கு அ நம்ம ஜெனரல் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த மாதிரி நெறைய புக்ஸ் தான் சஜெஸ்ட் பண்ணுவாங்க. விவேகானந்தர் புக் படிங்க, அத படிங்க. ஆர் யூ நோ இட்ஸ் நாட் ஃபால்ட். இது ஃபால்ட் கிடையாது. அ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்தியால அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். பட் ஆனா, இவரு வந்து அ இந்த சயின்ஸ் ரிலேட்டடா நெறைய போடுவார். ஸோ எனக்கு அதுல ரொம்ப ஆர்வம். அந்த ஆர்வத்துல நான் பார்த்தது தான் இந்த வேக்லாவ் ஸ்மில். இவர பத்தி நான் ஒரு பாயிண்ட் சொல்லியே ஆகணுங்க. இந்த புக் வந்து ஆக்சுவலா காஸ்ட்லியா இருந்துச்சு. இது ரிலீஸ் ஆயி ஐ திங்க் அ ஒரு 6 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் கொரோனாக்கு முன்னாடியே இந்த புக் வந்துருச்சு. பட் ஆனா, அப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. இந்த புக்கோட பிரிண்டிங், இந்த புக்கோட கன்டென்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பாருங்க எம்ஐடி மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. சி இதெல்லாம் வந்து காஸ்ட்லியா இருந்ததுனால நான் வாங்கல. ஆனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஏன் அப்டின்னா, இவரு பில் கேட்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் நான் இவர பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். இவரோட புக் வந்து எனர்ஜி அண்ட் குரோத். இந்த புக் என்னால வாங்க முடிஞ்சது. அது வந்து 2019லயே வாங்கினேன். அந்த புக் வந்து அவரு ரொம்ப அ சி யூசுவலா எனர்ஜி அண்ட் குரோத் இஸ் வெரி சிம்பிள்ங்க. எனர்ஜி அண்ட் குரோத் அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஆர் இது வந்து ஆந்த்ரோபாலஜி. யாராவது ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன் இருந்தீங்கன்னா, ஆந்த்ரோபாலஜில திங்கர்ஸ் இருக்காங்க. அவங்க அதுல வந்து அ நியூ எவல்யூஷனிஸ்ட்ல வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆஸ் எனர்ஜி இன்டேக் கீப்ஸ் ஆன் இன்கிரீசிங், கல்ச்சர் கீப்ஸ் டெவலப்பிங்." இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. அதுக்கான அர்த்தம் வந்து, ஒரு சமுதாயம் வந்து அ த கேட்டர் பண்ற எனர்ஜி வந்து பெர் கேப்பிட்டால இன்கிரீஸ் ஆகும்போது, அவங்களால ஒரு இன்கிரீஸ் இன் நம்பர் செய்ய முடியும். இது வந்து கல்ச்சரா மாறும். ஸோ நெறைய பேர் இருந்துச்சுன்னா, நெறைய டிஃபரெண்ட் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், சோசியல் ஆஸ்பெக்ட், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த மாரி பிரிக்கலாம். ஆனா, உங்களால அந்த சமுதாயத்த எப்ப கட்டமைக்க முடியும்னா, உங்க சமுதாயம் த எனர்ஜி விச் இஸ் அவைலபிள் இன் த நேச்சர் ஈஸியா அத கேட்டர் பண்ணணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்கிரீஸ் ஆகுதோ, அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து சிக்னிஃபிகன்ட்ன்னு ஒரு புக். அ ஆ அதுதான் அந்த தியரி. நான் அத ஆந்த்ரோபாலஜில படிச்சிருக்கேன். பட் ஆனா, எனக்கு அது பெருசா அ யூ நோ எப்படின்லாம் தெரியல. ஆனா, இவரோட இன்னொரு புக் இருக்கு. மேபி அந்த புக்க நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஒரு ஆர்வத்துல இந்த புக்க எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ புக் வந்து எனர்ஜி அண்ட் குரோத்.
ஒரு எனர்ஜி எப்படி இன்கிரீஸ் ஆகும்போது, எப்படி குரோத் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்டர் அவரு இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, என்ன எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும் அப்படின்னா, அவரு வந்து எப்படி எழுதுவாருன்னா, அ கேலரி பேஸ்ட்ல எழுதுவாருங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு 2400 கேலரி வந்துச்சு அப்படின்னா, ஒரு ஆளுக்கு தேவை. அப்படின்னா, யூ ஹேவ் டூ ஹேவ் ஒரு 50 பேர் இருந்தா, 100 பேர் இருந்தா, எத்தன கேலரீஸ் வேணும்? அப்போ ஒரு ஹண்டிங் கேதரிங் ட்ரைப்னால அ ஒரு ஒரு எலிஃபண்ட் அடிச்சாலோ, ஒரு ஆட அடிச்சாலோ, ஒரு மாடு அடிச்சாலோ, இந்த 2400 கேலரீஸ நம்மளால செயல்படுத்த முடியுமா? இந்த 2400 கேலரீஸ்ல 60% கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். 30% புரோட்டீன் இருக்கணும். 20% ஃபேட்ஸ் இருக்கணும். இப்போ இந்த நான் வெஜிடேரியன் ஆர் இந்த ஃபேட் ஐட்டம்ஸ இந்த ஒரு யானையிலயோ, இந்த இதுலயோ எடுக்க முடியுமா? அ அத முடியாதுன்னு அவரு சொல்லுவாரு. இப்போ பாயிண்ட் என்ன அப்படி இதுல ஆகும்னா, அவரு வந்து கால்குலேஷன்ல சொல்றாரு. இப்ப 2400 கேலரீஸ் தேவைப்படுது ஒரு மனுஷனுக்கு அப்படின்னா, அதுல வந்து பிரெயினுக்கு இவ்ளோ தேவை. அதெல்லாம் ரொம்ப அழகா எழுதுவாரு. அதுல இவ்ளோ கேலரீஸ் இருக்கணும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும், புரோட்டீன்ஸ் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும். அது நம்மளால ஒரு அனிமல் புரோட்டீன்ல இருந்து எடுக்க முடியல. எடுக்க முடியாததுனால ட்ரைப இன்கிரீஸ் பண்ண முடியல. ஏன்னு புரிஞ்சுக்கோங்க. இப்ப எடுக்க முடியலன்னா, இப்ப 100 பேர் இருக்காங்க, இல்ல 500 பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு எப்படி நான் ஃபீட் பண்றது? எப்படி நான் வந்து கேலரீஸ் குடுக்குறது? அவரு அத என்ன சொல்றாருன்னா, அப்ப எனர்ஜி தான் லிமிட்டிங் ஃபேக்டர். அதுதான் அந்த புக். சோ அந்த புக்க நான் மேபி இன்னொரு நாள் தனியா பண்றேன். பட் ஆனா அந்த புக்கு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் டோன்ட் லைன்னு ஒரு புக் இருக்கு. அ அதுக்கப்புறம் அ அ ஹவ் டூ ஃபீட் த வேர்ல்ட் இந்த புக் இருக்கு. இதெல்லாம் வந்து எனக்கு அவர் மேல ரொம்ப ஒரு ஈடுபாட குடுத்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல. நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, பில் கேட்ஸ் வந்து எழுதியிருக்குது பாரு. இது அவரோட ரிவ்யூ. அதாவது ஒரு ஒரு அவரு புக் எப்ப எழுதுவாருன்னு இவங்க வெயிட் பண்ணுவாருன்னு சொல்றாரு. இவரு தான் அந்த வேக்லாவ் ஸ்மெல். ஐ ஐ ஐ டோ நாட் நோ இது கரெக்ட்டா? இவரு தான் அது. அ இப்போ இவரு வந்து ஒரு ரஷ்யன் ஆத்தர். அதுக்கப்புறம் நான் இவர பத்தி நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். இந்த சென்ஸ் வந்து மனுஷன் எப்படி இருக்காருன்னா, அம் எத்தன புக் எழுதியிருக்காருன்னு எனக்குமே தெரியல. நீங்களும் வேணா விக்கிபீடியால எடுத்து பாருங்க. வேக்லாவ் ஸ்மெல்லுன்னு எடுங்க. அவரு எல்லா ஆஸ்பெக்ட் பத்தியும் எழுதுறாரு. நான் ஒரு அதுக்கப்புறம் இந்த சர்ச் பண்ணும்போது பார்த்தேன். ரோம், சைனா இந்த 2 கிங்டம் பத்தி எழுதியிருக்காரு. அதாவது எப்படி அவரு இந்த உலகத்த பார்க்குறாரு அப்படின்றதே ஒரு வியப்பா இருக்கு. ஆ இதுல ரொம்ப முக்கியமா நான் அப்போ வந்து இந்த புக் ஏதோ ஒரு இது அதுக்கப்புறம் அது காஸ்ட்லியா இருந்ததுனால வாங்கல. இப்போ அது காஸ்ட்லியா இருந்து கொஞ்சம் கம்மியாச்சு. எனக்கு அஃபோர்ட் பண்ண முடிஞ்சது. உடனே வாங்கிட்டேன். ஆ அந்த பாயிண்ட்ல தான் இந்த புக் அப்புறம் நான் வாங்குன அன்னைக்கே படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ பார்த்தா இதுல வந்து அவரு எப்படின்னா, ம் இதுதான் பாயிண்ட். ஆ இதுதான் நர்டின்னு சொல்றாங்களா? என்னன்னுலாம் எனக்கு தெரியல. இது ஒரு டெரிகேட்டரியா தான் யோசிக்கிறாங்க. பட் ஆனா அவரு அதுல அவ்ளோ இன்ஃபர்மேஷன் குடுத்திருக்காரு. ஆ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? அப்படின்றது ஒரு பாயிண்ட் தான். பட் ஆனா இந்த புக்ல என்ன எழுதியிருக்காருன்னா, அவர் வந்து அ ஹியூமன் இதுல எல்லாமே குரோத் இருக்கும். அ அந்த குரோத்த நம்ம வந்து எக்ஸ்போனென்ஷியல் குரோத் இருக்கும். சாரி லீனியர் குரோத் இருக்கும். ஸோ இப்படி லீனியரா போகும். எக்ஸ்போனென்ஷியல் குரோத் இருக்கும். அப்புறம் எஸ் ஷேப்ட் குரோத் இருக்கும். இந்த 2, 3 நெறைய இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கலா பேசுறாரு. இந்த 4, 5 குரோத் மாடல் படி உலகத்துல என்னென்ன விஷயம்லாம் குரோ ஆகுது? அத வந்து ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ல ஆரம்பிச்சு ஒரு மெகா சிட்டி வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஆ இப்படி ஒரு டாபிக்கயே நான் யோசிச்சது இல்ல. ஏன் அப்படின்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுல சில அ பார்த்த விஷயத்த நான் சொல்றேன். அந்த படிச்ச இனிஷியல் இதுல. அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரோத் எக்கானமி குரோத் தான் ஸ்டார்ட் பண்றாரு. எக்கானமி குரோத் வந்து நம்ம ஜிடிபி குரோத்லாம் இருக்கு. இந்த நம்பர்ஸ் எல்லாம் அவர் வந்து சொல்றாரு. நாமினல் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் நம்ம வந்து யூசுவலா அ ரேட் ஆஃப் குரோத்த பா ரேட் ஆஃப் குரோத் பார்ப்போம். பட் ஆனா அப்சல்யூட் குரோத் எவ்வளோ ஆகுது? அ ரியல் குரோத் எவ்வளோ ஆகுது? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பேசிக்கா அதெல்லாம் இருக்கும். பட் எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா பட்டது என்னன்னா, இவரு சொல்றாரு பில்டிங் ஹைட் ஒரு இதுல. அந்த பில்டிங் ஹைட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அ 1870ஸ்ல ஒரு பில்டிங் இருந்திருக்குங்க. அதுதான் யுஎஸ்ஏல பெரிய பில்டிங்கா இருந்திருக்கு. ஹோம் இன்சூரன்ஸ் பில்டிங். அதாவது ஒரு இன்சூரன்ஸுக்கான பில்டிங் தான் அது.
அது எவ்வளோ ஹைட்ல இருந்திருக்குன்னா 42 மீட்டர்ஸ். ஆ இப்போ இந்த பாயிண்ட்ல தான் நீங்க புரிஞ்சுக்கணும். 42 மீட்டர்ஸ்னா நம்ம அப்ப எல்ஐசி என்ன ஹைட்ன்னு பாருங்க. அப்போ அந்த ஹைட்ல இருந்து புர்ஜ் கலிஃபா இன்னைக்கு 828 மீட்டர்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜெடா அப்படின்னு ஒரு இது வந்து அதான் அவரு அந்த புக்ல வந்து 2019 ஜெடா நானுமே செக் பண்ணல. அவர் அந்த புக்ல என்ன எழுதிருக்காருன்னா, ஜெடா 2019ல வில் பி தி ஹையஸ்ட். நான் செக் பண்ணணும். ஆ அப்போ புர்ஜ் கலிஃபா ஜெடா 1008 மீட்டர்ஸ்ன்னு சொல்றாரு. ஆ சோ இந்த ஒண்ணு. இது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னு பார்த்தா, ஹியூமன் ஹைட் எப்படி வளர்ந்திருக்கு? ஆ ஹியூமன் ஹைட் எப்படி வளர்ந்திருக்குன்னு பார்த்தா, அவரு சொல்றாரு, இத எப்படி இது இது இதுதாங்க இது விஷயம். ஒரு மனுஷன் எவ்ளோ இன்வெஸ்டிகேட் பண்றாருன்னு பாருங்க. எத்தன விஷயத்த இன்வெஸ்டிகேட் அப்ப எவ்ளோ ஆர்வத்துல அத செய்றாருன்னு பாருங்க. அப்போ அதுல வந்து மேல் பாடி ஹைட். ஏன்னா இந்த டேட்டா தான் யூரோப்ல மிலிட்டரிக்காக எடுக்கப்பட்ட டேட்டா. இந்த டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவ கம்பேர் பண்றாரு. அவர் சொல்றாரு அந்த டேட்டா பிக்சர்ல போட்டிருந்தாரு. ஆனா அந்த டேட்டா என்ன சொல்றாருன்னா, 1500ஸ் யூரோப் தான். வெஸ்டர்ன் யூரோப்ல. ஏன்னா அங்க தான் அந்த மிலிட்டரி டேட்டா இருக்கு. 1500ஸ்ல 168 சென்டிமீட்டர் ஆவரேஜா ஹைட்ன்னு சொல்றாரு. 1600ஸ்ல 170 சென்டிமீட்டர். 1700s to 1900s 165 சென்டிமீட்டர். 2000ல 180 சென்டிமீட்டர். ஸோ இந்த இதுல இருந்து நம்ம பார்த்துக்கணும். என்ன இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வெஸ்டர்ன் யூரோப்ல 1700ஸ்ல இருந்து 1900s வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துச்சு. ஆ இதுக்கு முன்னாடிலாம் ஒரு ஃபியூடல் சிஸ்டம் இருந்துச்சு. அந்த ஃபியூடல் சிஸ்டம்ல கூட ஹைட் ஓரளவுக்கு கரெக்ட்டா இருந்திருக்குங்க. ஆனா இந்த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல அப்பனா கார்ல் மார்க்ஸ் கரெக்ட்டா தான் வந்திருக்காரு. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் தான் இருக்கு. ரெவென்யூ ஜெனரேட் ஆயிருக்கு. ஹைட் குறைஞ்சிருக்கு பாருங்க. எப்போ நம்ம இன்னைக்கு இந்தியால நம்ம ஜிடிபி இன்கிரீஸ் ஆகுது. ஆனா நம்மளுக்கு ஸ்டண்டிங் அண்ட் வேஸ்டிங் வந்து ஹையா தானே இருக்கு. அப்போ இங்க பாருங்களேன், ஒரு நம்பர்ஸ் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஒரு லைஃப்ல ஒரு சிவில் சர்வென்ட்டா இருக்கும்போது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு எனக்கு தோணுது. அப்போ இந்த இதுல வந்து எனக்கு இத படிக்கிறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சொசைட்டியும் டிரான்சிஷன்ல தான் இருக்கு. அப்ப குரோ ஆயிட்டே இருக்கு. இது மட்டும் சொல்லலங்க. அப்புறம் ஒரு அ கம்ப்யூட்டர் சைஸ் சொல்றாரு. கம்ப்யூட்டர் சைஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இது ஒரு 2, 3 இது சொல்லிட்டு நம்ம ஏன்னா இதுல அவர் அதுக்கப்புறம் நெறைய பேசுறாரு. நான் இந்த பேசிக்கா இவரோட பேசிக் இம்பார்ட்டன்ஸ சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்ப கம்ப்யூட்டர்ல பாருங்களேன். அப்போலோ 11 ஃபர்ஸ்ட்டு அந்த அப்போலோ 11 மிஷன் போம்போது 1969ல அ அதோட வெயிட் வந்து 32 கிலோஸ். 2 கேபி ரேம். ரேண்டம் ஆக்சஸ் மெமரி 2 கேபி. அதாவது அப்போலோ 11 மிஷன அனுப்புனப்போ 2 கேபி ரேம். இன்னைக்கு நம்மளோட கம்ப்யூட்டரோட வெயிட் என்ன? அதோட ரேமோட சைஸ் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம எவ்ளோ குரோ ஆயிருக்கோம்னு தெரியும். ஆ இந்த பாயிண்ட்ல இன்னொரு இதுவும் பார்த்தீங்கன்னா, சொல்றாரு கார்லாம் இருக்குல்ல. கார் வந்து 1908ல 1,00,000 பெர் இயர் வித்துச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2017ல அப்பதான் கிட்டத்தட்ட அந்த புக் அதான் சொன்னேன்ல 2019ல ரிலீஸ் ஆச்சு. இந்த நம்பர் வந்து 2017. 73 மில்லியன் கார். ஒரு வருஷத்துல 1,00,000 கார் வித்துட்டு இருந்துச்சுங்க. இன்னைக்கு 73 மில்லியன் கார். இந்த மாதிரி கிராப்ஸ் பத்தி எழுதுறாரு, ட்ரீஸ் பத்தி எழுதுறாரு. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் 2வது சாப்டர் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். நம்ம ஒரு செல்லுல இருந்து எப்படி வந்து இவ்ளோ பெருசா வளர்ந்திருக்கோம். அதுவும் ஒரு குரோத் தானே. செல் டிவிஷன் பத்தி பேசுறாரு. அ அப்போ அ ட்ரீஸோட வேரியேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? டெசிடியஸ் ட்ரீ, டெம்பரேட் ட்ரீஸ் இந்த மாரி நெறைய ட்ரீஸ் இருக்கு. இவங்களோட குரோத் பத்திலாம் பேசுறாரு. எனக்கு இந்த புக் ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த புக்க கண்டிப்பா அ சி இட்ஸ் அதான் நான் திருப்பி சொல்றேன். இப்போ தேர் இஸ் நோ ஆத்தர் அ ஹூஸ் புக்ஸ் ஐ லுக் ஃபார்வர்ட் டூ மோர் தேன் வேக்லாஃப் ஸ்மில். அ இந்த வேக்லாஃப் ஸ்மில்ல அ படிக்கலாம், படிக்காமலும் இருக்கலாம். ஏன் நான் படிச்சேன்னு எனக்கும் தெரியாது. ஆனா இவர்கிட்ட இருந்து நான் நெறைய நம்பர்ஸ் கத்துக்கிட்டேன். நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒரு நம்பர வச்சு தான் நம்ம நெறைய புரிஞ்சுக்கணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுர்றேங்க. இந்த சென்ஸ் வந்து நம்ம வந்து நான் ஆந்த்ரோபாலஜி ஆப்ஷன்னால, அதுல யூசுவலா வந்து அ ஆஸ்ட்ரலோபித்தெகஸ், நியண்டர்தால், ஹோமோ எரெக்டஸ் இந்த மாரி தான் வரும்.
ஆனா, ஆ நம்ம என்னன்னா, ரொம்ப மெத்தடாடிக்கலா ஃபீச்சர்ஸ் படிப்போம். இவரு புக்ல இருந்து தான் நான் கத்துக்கிட்டேன். இ இப்போ ஒரு நியண்டர்தால்ஸ் இருக்காங்க அப்டின்னா, அவங்க ஏன் எக்ஸ்டிங்க்ட் ஆனாங்க? இப்டி நம்ம புரிஞ்சுக்கும்போது, நம்ம நெறைய ரீசன் சொல்லுவாங்க. ஆனா இவரு வந்து அந்த பெக்யூலியரா போனாரு. இவரு என்ன சொல்றாருன்னா, நியண்டர்தால்ஸோட சைஸ் வந்து ஹை. சோ அவங்களுக்கு வந்து ஒரு 4000 கேலரீஸ் தேவைப்படும். நம்மளோட சைஸ் அவங்களோட சைஸோட கம்பேர் பண்ணா கம்மி. சோ அப்ப நம்மளுக்கு 2400 கேலரீஸ் இருந்தா போதும். சோ அப்போ ஒரு ஐஸ் ஏஜ் வரம்போது, அ யாரு சர்வைவ் பண்ணுவா அப்டின்னா, யாருக்கு கம்மியான அ கேலரீஸ் தேவைப்பட்டுச்சோ. இப்போ அவங்க வந்து மோர் பவர்ஃபுல்லா இருந்தாலுமே, அந்த என்ஜின ஃபீட் பண்றதுக்கு மோர் எனர்ஜி தேவ. ஆ 2வது பாயிண்ட் என்னன்னா, அவங்களால நம்மள மாரி கல்ச்சரும் பில்ட் பண்ண முடியல. சோ நெறைய பேர் இல்ல. ஆ சோ இந்த குரோத் அண்ட் டெவலப்மென்ட்ல இவரு பேச வர்றது என்னன்னா, மைண்ட்லெஸ் குரோத் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏன் அப்டின்னா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாரு. அத நான் மறந்துட்டேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ஸ். சிப்ஸ்ன்னா இந்த சென்ஸ் வந்து செமி கண்டக்டர்ஸ். இந்த வாட்டி யுபிஎஸ்சில அந்த கொஸ்டின் கேட்டாங்க. செமி கண்டக்டர்ஸ். அதோட சைஸ் எவ்வளோ ஜாஸ்தியில இருந்து, இன்னைக்கு நானோ ஸ்கேல் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கு இறங்கியிருக்கு. ஸோ எப்பவுமே ஏறு முகத்துல இருக்கணும்னு அவசியம் இல்ல. இறங்குறதும் இம்பார்ட்டன்ட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அதுதான் குரோத். எந்த டைரக்ஷன்லன்னு பார்க்க சொல்றாரு. நீங்களும் உங்களோட பிரிப்பரேஷன்ல இந்த ரேட் ஆஃப் குரோத்த பாருங்க. எந்த டைரக்ஷன்ல குரோ ஆகுறீங்கன்னு பாருங்க. சிவில் சர்வீசஸ்ல வெறும் இந்த நோட்ஸ படிக்கலாம் அப்படின்னு சொன்னா, எந்த அளவு நம்ம குரோ ஆவோம்ன்னு பாருங்க. ஆ நான் அதுக்குன்னு வேக்ல ஸ்டில் எடுத்து படிக்க சொல்லலங்க. பேப்பர் படிங்க. ஆ இந்த எக்ஸாமினேஷன் வந்து மல்டிபிள் புக்ஸ் படிக்கிற எக்ஸாமினேஷன் தான். ஆனா நம்மளால படிக்க முடியாது. நேரம் இல்ல. ஆ பேசிக் புக்ஸ படிக்கணும். அதுக்காக யூ ஷுட் ரீட் நியூஸ் பேப்பர். ஏன்னா, உங்களால நெறைய புக் படிச்சா தான் உங்களால இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு ஒரு அவென்யூ, ஒரு பிளேஸ் தான் இருக்கு அப்டின்னா, அதான் நியூஸ் பேப்பர். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். நெறைய படிங்க. ஆ இந்த வேக்லாஸ் மில் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு ஆளு. இந்த புக்க வந்து நான் வாங்கிட்டேன்றதுக்காகவே எனக்கு வந்து இத 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 வந்து பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சு. ஏன்னா, இது ரொம்ப நாள் நான் யோசிச்சேன். இது நான் என் மெயின்ஸ் படிக்கும்போது இந்த புக் வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப டீச் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். இன்ஸ்டிடியூட் நம்ம மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸும் ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் இது கையில வந்திருக்கு. இதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஈச் அ திங் தட் யூ டிசைர் இன் லைஃப் ஹாஸ் அ டைம் இன் விச் இட் கம்ஸ் டூ யூ. ஆ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இது நான் என்னைக்கோ யோசிச்சது. அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன், விட்டுட்டேன். வேண்டாம் இதுக்கு. ஆனா அது கையில வந்திருக்கு. 2வது என்னால இப்போ அத புரிஞ்சுக்க முடியுது. மேபி நான் அன்னைக்கு படிச்சிருந்தா கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. இது என்ன சொல்றாரு? இன்னைக்குமே புரியல. ரொம்ப டீட்டெயில்டா பேசுறாரு. ரொம்ப டெப்த்தா நீங்க உட்கார்ந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிற மாரி பென்னு, பேப்பர் வச்சுட்டு உட்கார்ந்திருக்கணும். அப்பதான் இது புரியும். ஆனா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்ப பேக்லாஸ் மில் எனக்கு புரியுது. ஆ சோ அது சிவில் சர்வீஸ்னால தான் முடிஞ்சதுன்னு நான் நம்புறேன். நீங்களும் நெறைய படிங்க. ஆ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நான் மோர் சச் வீடியோஸ் பண்றேன். இது வந்து புக்ஸ் வித் சிவா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்ட் இட் டூ யுவர் ஃபிரெண்ட்ஸ் ஆல்சோ. யாரெல்லாம் புக் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து அ ஆந்த்ரோபாலஜி வித் சிவா இருக்கு. மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட்ஸ் அஃபிஷியல் இருக்கு. இதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ஆல்சோ கிவ் த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் ஆன் நம்ம ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வெப்சைட்ல ஆப் மூலியமா எல்லா கிளாஸ் வீடியோவும் இருக்கு. லிங்கன் பேட்ச் இருக்கு. ஆந்த்ரோபாலஜி பேட்ச் இருக்கு. அதுக்கப்புறம் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச் இருக்கு. சிங்ஷாங் பிரிலிம்ஸ் கிராக்கிங் பேட்ச் இருக்கு. இது அ எல்லாமே கலந்து எல்லா வீடியோவும் இருக்கிற ஒரு பேட்ச் லிங்கன் பேட்ச்ன்னு இருக்கும். நீங்க அந்த வெப்சைட்ட ப்ரௌஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிரும். நான் இதுல ஆட் பண்றேன். அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்க அதிலேயே பாருங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். Hello friends, welcome to Minds of Aspirants. I'm very happy to announce that Minds of Aspirants, you can access the class videos through website, in an website mode or in an app mode in your mobile also. You can check how to do it in this video, and you can also browse through the courses which are there. So first I would ask you to go towards mindsofaspirants.com.
So if you go to this, mindsofaspirants.com is the place that you go and you find this in that. Here what we have established is that you have to log into this in order to get started. So I have already logged in through my Gmail. So you have to log in through your Gmail. Once you have logged in through your Gmail, you will enter the website, and this is available in mobile format also. All the things, all the videos, all the classes will be available here. So I have logged in here. Here I will see the courses. You can check the courses which are here. So